ஹார்முஸ் ஜலசந்தி ஒரு சர்வதேச நீர்வழிப்பாதை. எனவே அதன் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு ஈரான் கட்டணம் விதிக்க அமெரிக்கா அனுமதிக்காது என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறினார். ஜாயிண்ட் பேஸ் ஆண்ட்ரூஸில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், ஈரானின் ஒத்துழைப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அமெரிக்கா ஹார்முஸ் ஜலசந்தியை மிக விரைவில் திறக்கும். அது எளிதாக இருக்காது என்றாலும் நாங்கள் அதை மிக விரைவில் திறப்போம். ஹார்முஸ் ஜலசந்திக்கு கட்டணம் விதிக்க நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. அது ஒரு சர்வதேச நீர்வழிப்பாதை. அவர்கள் கட்டணம் விதிக்க நினைத்தால் நாங்கள் அதை நடக்க விடமாட்டோம் என்று கூறினார். முன்னதாக ட்ரம்ப் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், சர்வதேச நீர்வழிகளை பயன்படுத்தி உலகை குறுகிய காலத்திற்கு மிரட்டி பணம் பறிப்பதை தவிர தங்களிடம் வேறு எந்த ஆயுதமும் இல்லை என்பதை ஈரானியர்கள் உணர்ந்ததாக தெரியவில்லை. பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மட்டுமே அவர்கள் இன்று உயிருடன் இருக்கிறார்கள். சண்டையிடுவதை விட போலி செய்தி ஊடகங்களையும் விளம்பரப்படும் மக்கள் தொடர்புகளையும் கையாள்வதில் ஈரானியர்கள் சிறந்தவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். முன்னதாக ஈரானின் நாடாளுமன்ற தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் இப்ராஹிம் அஜீஜி, நாடாளுமன்ற முன்மொழிவின்படி ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்கள் ஈரானின் தேசிய நாணயமான ரியாலில் கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும் என்று கூறியிருந்தார்.